கொடைக்கானல் ரொம்பவே ஒரு அழகான இடம். எப்பவுமே அழகு இருக்க இடத்துல தான் ஆபத்து இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி இங்க இருக்கக்கூடிய மர்மம் என்ன? மதிக்கெட்டான் சோலை. கேரளாவோட இடுக்கி மற்றும் தமிழ்நாட்டோட தேனி எல்லையோர பகுதியில் இருக்கக்கூடிய காடு தான் இந்த மதிக்கெட்டான் சோலை. அப்படி இந்த காட்டுக்குள்ள என்னதான் இருக்கு, உள்ள போறவங்களுக்கு என்ன நடக்குது? இந்த காட்டுக்குள்ள போக ஆரம்பிச்சாலும் கொஞ்ச தூரம் வரைக்கும் எதுவுமே தெரியாது. போக போக காட்டோட நடுப்பகுதி வரைக்கும் உங்களை இழுத்துட்டு போயிடும். எங்க நிக்கிறோங்கிறது தெரியாம, எந்த பாதையில வெளியே போகணுங்கிறது தெரியாம பைத்தியம் பிடிச்சி வெளியே போறதுக்கான பாதையை தேடி தேடி ஒரு பாயிண்ட்ல மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவீங்க. அப்படியே நீங்க இறந்து போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் தான் என்ன? நிறைய விஷயம் சொல்றாங்க. நீங்க உள்ள போன கொஞ்ச நேரத்துல உங்களை சுத்தி வெறும் சிரிப்பு சத்தம் தான் கேட்குமா? அந்த சத்தம் எங்க இருந்து கேக்குதுன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு உங்க கண்ணுக்கு சில உருவங்கள் தெரிய ஆரம்பிக்குமா? இல்யூஷன் மாதிரி. போக போக உங்களோட நினைவுகள் கொஞ்சம் கொஞ்சமா அழிய ஆரம்பிக்குமா? நீங்க யாருங்கிறதே மறந்து பைத்தியம் பிடிச்சி வெளியே போறதுக்கான வழியை தேடி அந்த இடத்துல துள்ள துடிக்க இறந்து போயிருவீங்க. இங்க இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய ஒரு வகையான மூலிகை, அதோட பேர் மதிக்கெட்டான் செடின்னு சொல்றாங்க. இதுதான் உங்களோட நினைவுகளை அழிச்சிருமா கொஞ்சம் கொஞ்சமா. இதுதான் பைத்தியம் பிடிக்கிறதுக்கான காரணமாவும் இருக்குன்னு சொல்றாங்க. விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய பாறைகள்ல அதிகமா காந்த விசை இருக்கதும் காரணமா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதை விட இங்க இருக்கக்கூடிய இன்னொரு மர்மமான விஷயம் என்னன்னா, மனுஷங்களே உள்ள போக பயப்படுற இந்த காட்டுக்குள்ள கிட்டத்தட்ட 100 வருஷமா யானைகள் ஒரு தனி பாதையை பயன்படுத்துதுங்க. நீங்க கொடைக்கானல் போனீங்கன்னா அங்க மதிக்கெட்டான் சோலை வியூ பாயிண்ட்னே ஒரு இடம் இருக்கு. அங்கிருந்து பாத்தீங்கன்னா இந்த முழு காடுமே தெரியும். உங்களை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க.